ஸோ வணக்கம் புருஷோத்தமன், எப்படி இருக்கிறீங்க? Yes, sir. Be fine, sir. ஓகே. இப்போ வந்து இந்த இன்டர்வியூவோட பர்பஸ், இப்போ நீங்கள் என்எம்எம்எஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? Yes, sir. அதாவது இப்போ நீங்கள் 8வது படிக்கும்போது இந்த பரீட்சை எழுதுனீங்க, அதில் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க. Yes, sir. அதில் உங்களுக்கு என்ன லாபம்? என்எம்எம்எஸ் தேர்வுனால் என்ன லாபம்? Sir, first வந்து இப்போ நிறைய NMMS எக்ஸாம் வந்து நம்ம வந்து நம்மளோட அதில் எழுதுறது மூலயமா நம்ம ஐக்யூ லெவலில் நம்ம அதிகப்படுத்திக்கலாம் சார். அது தவிர உங்களுக்கு அந்த மெரிட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெரிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பணம் எவ்வளோ கிடைக்கும்? மந்த்லி 1000, இயர்லி வந்து 12,000, 4 இயர்ஸ்க்காக 48,000 சார். ஓகே, வெரி குட். இந்த இன்டர்வியூவோட பர்பஸ் என்னென்னா, உங்களை மாதிரி இளைஞர்கள் 7வது படிக்கிறவங்க இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்மளும் அதை மாதிரி எழுதி நம்ம அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாம், பணம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் கொடுக்கும் இல்லையா? அதுக்காக. சரி, உங்களை பற்றி விவரம் சொல்லுங்கள். எந்த ஊர், எந்த ஸ்கூலு, உங்கள் ஃபேமிலி பற்றி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். I am Purushothaman. I am living Kalleri, Melsitamur, Jinji Taluk, Viluppuram district. ஓகே, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். Yes, sir. My father is a farmer. My mother is housewife. I had one younger brother. ஓகே, ரைட். இப்போ இந்த என்எம்எம்எஸ் தேர்வுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டீங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அது எப்படின்னா, நான் வந்து நான் ஜனவரி மந்த் தான் சார் எங்கள் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து நாங்கள் ப்ராஜெக்டர் மூலயமா வந்து என்எம்எம்எஸ்க்காகவே டெய்லி எங்களோட பர்பஸ் வச்சுருப்போம் சார். அந்த டைமில் வந்து தினமும் ப்ராஜெக்டரில் வந்து இந்த மாதிரி என்எம்எம்எஸோட டெய்லி வந்து இந்த மேட் டாபிக்ஸு, சேட்டில் வந்து சப்ஜெக்ட்ஸும் அதோட லெசன்ஸு அதெல்லாம் பார்ப்போம் சார். ஓகே, அவ்வளோதானா? அந்த ப்ரிப்பரேஷனோட நிறுத்திட்டீங்களா? நோ சார். அதுக்கு அடுத்து வந்து எங்கள் ஸ்கூல் என்எம்எம்எஸ் இன்சார்ஜ் சார் வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டார் சார். இந்தமாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து இருக்குது, அதை வச்சு படித்து நீங்கள் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னாரு சார். அதனால வந்து அது மூலயமா வந்து IOIMஓட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி வந்தேன் சார். ஓகே, எத்தனை கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க வாரத்தில்? வீக்லி வந்து 2 கிளாஸஸ் சார். பண்ணீங்க. இப்போ வந்து அந்த IOIMல வந்து உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கவர் பண்ணாங்க? மேத்ஸ் சார். மேத்ஸு, அப்புறம் மேட்டா? ஆமாம் சார். ஓகே, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு நீங்களே படிச்சிட்டிங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ வந்து இதில் இப்போ மறுபடியும் அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுத சொன்னால் வேறு இதை விட பெட்டராக எழுதுவீங்களா? எஸ் சார். எந்த ஏரியாவில் பெட்டராக எழுதுவீங்க? மேட்டில் பெட்டராக எழுதுவீங்க. அப்புறம் சாட்டில் சோஷியல் சயின்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவோம் சார். ஏன் இப்போ பெட்டராக எழுதுவீங்கன்னு சொல்கிறீங்க? சோஷியல் சயின்ஸ் ஏன் பெட்டராக எழுதுவீங்கன்னு சொல்கிறீங்க? என்ன எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அடுத்து இன்னும் சில லெசன்ஸ்லாம் வந்து நம்ம எங்கே மார்க் விட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்ததுல வந்து இன்னும் சில லெசன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் சார். ஓகே, இப்போ வந்து நீங்கள் மேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வந்திருக்கா? மேட்ல வந்து 55 மார்க்ஸ் வந்திருக்கு சார். இப்போ சாட்டில் எவ்வளோ வந்திருக்கு? 51 சார். 51. எதில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கு? எதில் எதிர்பார்த்த மார்க் வரல? எல்லாமே தான் சார் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இது மேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீஸ் வச்சு பார்க்குறப்ப வந்து மேட் வந்து ஒரு 10 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம என்ன போடுறோன்னு மறந்துடுச்சு சார், எந்த ஆன்சர் நம்ம மார்க் பண்ணோன்ட்டு. அதே பண்ணதில் ஒரு 53 மார்க்ஸ் வந்தது சார். இல்லை, இதில் நான் கேட்குற கேள்வி வந்து என்னென்னா, இதில் கொஸ்டின் ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்டிங்களா? எஸ் சார். இது ஷேடிங் கரெக்டாக பண்ணிட்டேன் சார். ஏன்னா வந்து ட்ரிபிள் டின்னு ஒரு எக்ஸாம் எங்கள் ஸ்கூலில் வச்சாங்க சார். அதுவும் அதில் எழுதி அதில் வந்து 91 மார்க்ஸ் வாங்கிட்டேன் சார். அதுக்கடுத்து ஸ்லாஷ் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் வச்சாங்க சார்.
அந்த எக்ஸாம்லயும் எழுதுந்தா அது வந்து ரிசல்ட் எங்களுக்கு எதுவும் சொல்லல சார். ஆனா அது ரெண்டையும் வச்சு அது ரெண்டுமே ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணதால இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது சார் ஷேடிங் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுலயே இந்த என்எம்எம்எஸ்கே இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எழுதினா நிறைய மார்க் வந்திருக்குமா? ஆமா சார். ஏன்னா வந்து எங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணதே ஜனவரி மந்த் தான் சார். சரி. டிசம்பர் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் சார் படிக்கிறதுக்கு. இப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்எம்எம்எஸ் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா? எஸ் சார், கண்டிப்பா சார். என்ன மாதிரி சொல்வீங்க? நம்ம ஐஓஎம் கிளாஸஸ் அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து நல்லா அட்டென்ட் பண்ணோம். கூடவே நம்ம வந்து இப்போ இந்த லீவ்லயே இந்த வெக்கேஷன் லீவ்லயே வந்து நம்ம இப்பயே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், நல்ல ரேங்க்கும் நல்லா வரலாம் சார். எந்த இது கஷ்டமான போர்ஷனுங்கிறீங்க, எது ஈஸியான போர்ஷனுங்கிறீங்க? ஈஸின்னு பார்த்தா சோஷியல் சயின்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் சார். அது நீங்களே படிச்சுக்கலாம், பசங்களே படிச்சுக்கலாம். ஆமா சார். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இயர்ஸ், அது எந்த பிளேஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வந்து அது ஈஸியா இருந்தது சார். சரி, 7ஆம் வகுப்புலேருந்து எவ்வளோ வந்தது, 8ஆம் வகுப்புலேருந்து எவ்வளோ வந்தது? புரியல சார். 7ஆம் வகுப்பு புக்கிலேருந்து வந்ததா, 8ஆம் வகுப்புலேருந்து புக்கிலேருந்து வந்ததா? ரெண்டுத்துலேருந்து வந்தது சார். எதில் அதிகமாக வந்தது? அது 7th சார். 7th அதிகமாக வந்தது. அப்போ 7th புக்கை தான் இப்போ நீங்கள் படிக்க சொல்கிறீங்க குழந்தைகளை? ஆமா சார். இப்போ வந்து அவங்க 7th இப்பயே 7th படிக்கிறாங்கன்னா வந்து இப்பயே அவங்க எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த லீவ்லயே அவங்க வந்து 7th போர்ஷன்ஸை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 8th வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் நடத்துறப்ப அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் சார். அதனால வந்து சாட்ல அவங்க நினைச்ச மாதிரி பண்ணிடலாம். மேட்டும் கஷ்டம் இல்லை சார். அந்த 36 டாபிக்ஸையும் கரெக்டாக பார்த்துட்டோம்னா வந்து நம்ம ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சார். இப்போ ஐஓஎம்ல கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்லி கொடுப்பாங்க, கரெக்ட் தானே? எஸ் சார். அந்த மெத்தட் பரவாயில்லன்றீங்களா? எஸ் சார். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? எஸ் சார். ஓகே, சரி, ஓகே. எனிவே வாழ்த்துக்கள். மீண்டும் என்ன ஆகும்னு விரும்புகிறீங்க உங்கள் ஃப்யூச்சரில்? டாக்டர் சார். டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறீங்க. டாக்டருக்கு அந்த நீட்டுங்கிற பரீட்சை எழுதி நீங்கள் போய் அதில் சேரணும் இல்லையா? எனவே நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. படிக்கும்போது படிப்பு மட்டும் திங்க் பண்ணுங்கள், தூங்கும்போது தூங்குறது மட்டும் திங்க் பண்ணுங்கள், சாப்பிட மட்டும் திங்க் பண்ணுங்கள். அப்போ போய் நீங்கள் படிக்கிற பற்றி நினைக்கக்கூடாது இல்லையா? அது எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அந்த செயலை தான் நீங்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் திங்க் பண்ணணும் இல்லையா? நீங்களும் உங்கள் தம்பி சண்டை போடுவீங்களா? நோ சார். சண்டை போட மாட்டீங்களா? என்னடா நல்ல தம்பி. எப்பயாவது சண்டை போடுவோம் சார். ஆனா அதிகமா சண்டை போடுவோம். யார் அவன் சண்டை போடுவான், நீ சண்டை போடுவியா? அவன் தான் சார். ஆமாம். ஆனால் முதல்ல போய் அம்மாகிட்ட சொல்கிறது யார், சண்டை போட்டான்னு சொல்கிறது யார்? அதுவும் அவன் தான் சார். அது அவன் தான். சரி, அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சின்னவனே சண்டை போட்டு சின்னவனே வந்து அவன் அண்ணன் அடிச்சிட்டான்னு சொல்கிறான். இது அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கடுத்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார். கண்டுபிடிச்சிருவாங்க. எனவே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் நல்லா படிங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் நல்லா படிங்க. நல்லா டேக் கேர் ஆஃப் யூர்